ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல காலையிலேயே அரோரா, திவ்யா இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. அது என்னன்னாக்கா, அரோரா சொல்றாங்க, வெளியெல்லாம் போனாக்கா நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்குமோ நெகட்டிவா இருக்குமோ தெரியல, ஆனா நெகட்டிவ்லாம் வந்தாக்கா இந்த வீட்டில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா இந்த வீட்டில் நம்மளுக்கு எந்த நெகட்டிவிட்டியும் தெரியல. அந்த மாதிரி நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே போனாக்கா நம்மளுக்கு நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருந்தாக்கா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும், இதெல்லாம் மண்டைக்கு ஏற்றிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. ஆனா திவ்யா கரெக்டா சொல்லுவாங்க, அடப்போ அரோரா, அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம வெளியே போனாக்கா டிவி இருக்கு, சொந்தக்காரர் இருக்கிறாங்க, போன் இருக்கு, நம்மளுடைய சுத்தி ஜனங்க இருந்துட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் நெகட்டிவிட்டி வேணாம், நம்ம இருந்தா கூட நம்மளை தேடி வரும். எங்க ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால யாரும் நம்ம கிட்ட நெகட்டிவிட்டியா பேச மாட்டேன்றாங்க. ஆனா வெளியெல்லாம் அப்படி கிடையாதுமா. அங்கே நம்ம போனாக்காலே நெகட்டிவிட்டி வந்துடும். ஆனால் அந்த நெகட்டிவிட்டியும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண கற்றுக்கணும். எப்படி நம்ம இங்கே இருக்கிறோமோ அதே போல் வெளியும் போய் இருக்க பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. அரோரா ஒரு விஷயம் திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கனாக்கா, சனிக்கிழமை மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தாக்கா ஃபர்ஸ்ட் சீசனில் பர்னி மேலெல்லாம் ஏறி வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணார்ல, அந்த மாதிரி நானும் எகிரி குச்சி போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. அம்மா தாயே, நீ இருக்கிறதே பெரிய விஷயம். உங்ககிட்ட நீ உன்னை வச்சுருக்கிறதே பிக் பாஸ் தண்டத்துக்கு சோறை போட்டு உட்காந்துங்கிறாரு. நீ இந்த வேலைலாம் செய்வியா? உன்னெல்லாம் பிக் பாஸ் வச்சுன்னு சோறை போட்டுங்கன்னு உங்ககிட்ட நீ நல்ல கேமர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ஃப்ரேமை காமிச்சுருக்காரு, ஊரை ஏமாத்தினுக்கிறாரு. உனக்கெல்லாம் நீ எல்லாம் அப்படிலாம் எகிரி குச்சி போகிற அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து கிடையாதுமா நீ அரோரா. அதுக்கு திவ்யா சொல்றாங்க, அந்த மாதிரி எதனா நடந்திருந்தா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், தூக்கி விட்டுருப்பேன், அப்படி நானே ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. திவ்யா இப்போ கூட ஒன்றும் குறைச்சல் இல்லை, தூக்கி விசிற வச்சிடுங்க அரோராவை. அப்படி ஒன்றும் ஒர்த்தான கேம்லாம் விளையாடல இந்த வீட்டில். கொஞ்சம் நெஞ்சம் விளையாடினவங்களே சபரி விற்கிறாம இவங்களே கழுவி ஊற்றி நிற்கிறாங்க வெளி உலகத்தில். துண்டத்துக்கும் தூங்குறதுக்கும் தான் அந்த அம்மா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனக்கு பிரியாணி வேணுன்றதுக்கெல்லாம் வெளியே போன சொன்ன அம்மாவை ஃபைனலிஸ்ட் ஆக்கி வச்சிருக்காங்க இந்த பிக் பாஸ். இது நம்ம என்னன்னு சொல்றது? பிரியாணிக்கோசம் நான் வெளியே போறதுக்குள்ள ரெடின்னு சொன்ன ஒரு பொண்ணை பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட் ஆக்கி வச்சுக்கிறாங்க இந்த பிக் பாஸ். இந்த விஜய் சேதுபதியும் இதுல வாரம் வாரம் விஜய் சேதுபதி அரோராக்கு அவ்வளோ புத்துணர்ச்சி கொடுப்பாரு. அம்மா நீ விளையாடுமா, அம்மா நீ விளையாடுமா, அம்மா நீ விளையாடுமான்னு சொல்லி 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 கூட்டின்னு வந்தாங்க. போன வாரம்லாம் அரோரா விக்ரம் சபரி அப்படின்னு சுத்திட்டு இருந்தாங்க. நேற்று எபிசோட்ல என்னக்கா திவ்யாவை தான் ரொம்ப க்ளோஸா இருக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அரோரா அப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் மாத்துறாங்களா என்னன்னு தெரியல. பொறுத்து பார்ப்போம். இந்த வாரத்துல தெரிஞ்சிடும் அரோரானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மாத்துறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா போன வாரம்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு வந்தவங்க எல்லாருமே பேட் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. திவ்யாவுக்கு மட்டும் தான் யாரும் பேட் கமெண்ட் சொல்லல. ஆனா அரோராக்கு இப்போ ஒரு அனலைஸ் பண்ணிருப்பாங்க. விக்ரமையும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க, சபரியும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் வெளியே பேடா இருப்பாங்களோ, பேட் சுச்சுவேஷன்ல இருப்பாங்களோ, இப்போ இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு பதில் திவ்யா கூட போயிடலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு காலையில எல்லாம் திவ்யா பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ பாப்போம் மக்களே, அரோரா இந்த வாரம் யார் கூட நடப்ப போறாங்க, யார் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ, அடுத்த ப்ரோமோ, அடுத்த லைவ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.